கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கொரியன் மூவி தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியோட ஜோனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் நீங்கள் உட்காந்து ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்குறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான் சொல்வேன். ஸோ இந்த சீரீஸோட நேம் பார்த்தீங்கன்னா பிளிங் பிளிங் சவுண்ட். ஸோ வந்துட்டு இந்த சீரீஸில் இருக்க ஹீரோக்கு காது கேட்காது. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாம் இருந்துட்டு டே அவன் கண்டிப்பாக கோல் போட்டுருவாண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நம்ம ஹீரோ தான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோ வந்து போடுறது கோல் வந்து மிஸ் ஆகிடும். அப்போ அங்கே இருக்க பசங்க எல்லாருமே இருந்துட்டு உங்ககிட்ட தான் சொன்னேன்ல பாலை என்கிட்ட பாஸ் பண்ண சொல்லி, அப்பயே நீ பாஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், நம்ம ஹீரோவுக்கு காது கேட்காது. ஸோ அதனால் அவங்க பேசுனது எதுவுமே கேட்டுருந்துருக்காது. மேட்சுக்கு அப்புறம் தனியாக நம்ம ஹீரோ உட்காந்து அப்படியே ரொம்ப துக்கத்துக்கு ஆளாயிருந்திருப்பேன், என்னடா நான் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. இப்போ சவுத் கொரியாவில் இருக்க ஒரு பெரிய கேபாப் கேர்ள் குரூப் வந்து காட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்களாம் இருந்துட்டு ஆடிஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. ஸோ அப்போ அவங்க மேனேஜர் இருந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஹை ஸ்கூல் போக போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டு எப்பயுமே நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது முன்னாடி நின்று தான் பேசுவான். நம்ம ஹீரோ வந்து அடுத்தவங்க பேசுறதை எப்படி அப்சர்வ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா லிப் மூமெண்ட்டை வச்சு வந்து அவன் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு பின்னாடி திரும்பி பேசிட்டு வந்திருப்பாள். அப்போ நம்ம ஹீரோயின் போஸ்டர் மேலே இடிச்சிருவோம். ஐயோ உங்களையா இடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த போஸ்டரை பிடிங்கிட்டு ஒருத்த ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு எவனோ ஓடுற மாதிரி வந்துட்டு ஐயோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திக்கிட்டு இவனும் ஓடுவானா. அந்த போஸ்டரையே வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நினச்சி ஓடிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இந்த ஹீரோ வந்துட்டு டே உனக்கு அவளை பிடிக்குன்னா நீ ஓடுறா, எதுக்கடா என்ன ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொல்கிறான், உனக்கு தானே அந்த குரூப்பில் இருக்க எல்லியை ரொம்ப பிடிக்கும், அப்போ நீயும் வாடா என் கூட அப்படின்னு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் போஸ்டர் வந்து கீழே போட்டு அந்த திருட்டு பையன் ஓடி போயிடுவான். என்னென்னு எடுத்து பார்த்தா போஸ்டர் வந்து கிழிஞ்சு போயிருந்துச்சு. இது ஒரு கடையில் தான் அந்த போஸ்டர் வச்சிருப்பாங்க. அந்த கடை ஓனர் கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு சரி தூக்கி போட்டுடலான்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு நீங்கள் தூக்கி போடுறதா தான் என்கிட்ட கொடுங்களா, நான் வேணா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவான். பார்த்துட்டு இந்த ஹீரோ இருந்துட்டு அக்கிரமம் பண்ணுறடா நீ அப்படிம்பாங்க. ஹீரோயின் இன்னொரு பக்கம் இருந்துட்டு ஒரு டிவி ஷோக்கு வந்து பார்த்துட்டுப்பான். அப்போ அங்கே இருக்கவங்கலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்க குரூப்பில் வந்து ஒரு லீடர் பொண்ணு இருப்பான். ஸோ அவள் வந்து உன்னை பற்றி தப்பான ரூமர்ஸ் காசிப்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காளே, இதை பற்றிலாம் உனக்கு தெரியுமா, உங்கள் குரூப் லீடர் தான் அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு வந்துட்டு என்னது என்னோட லீடர் என்னை பற்றி காசிப்ஸ் பேசுகிறாங்களா, என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஆமாம், உன்னை பற்றி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு தப்பான எண்ணத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பயப்படிங்க நல்லா கொளுத்தி போட்டுருதுங்களா. இவ எப்பயும் போல் வந்து அவங்களோட ரூமுக்கு வந்துடுறான். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மேனேஜர் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வந்து இப்போ வேறு ஸ்கூல் போக போகிறா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறா இந்த மாதிரி நான் இனிமேல் இந்த வீட்டிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இல்லை, இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் என்னோட ஆண்டியோட வீடு இருக்குது, நான் அங்கேருந்து ஸ்டே பண்ணி இனிமேல் ஸ்கூலுக்கு போய்க்கலான்னு இருக்கும்போது இதை கேட்ட அந்த லீடர் இருந்துட்டு அப்போல்லாம் நீ வந்து ரூமை விட்டு வெளியே போக முடியாது, நீ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், கேட்டதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரூப்லேயே ஓரளவுக்கு பெரிய பொண்ணு நல்லா மெச்சூரான பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லி அப்படிங்கிறவ தான். ரூம்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு போகாதன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தா இருந்துட்டு அந்த லீடரோட ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. நல்லா பிங்க் கலரில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த லீடரோட ஃபேன்ஸ் எல்லாரும் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு இருந்துட்டு நம்ம ஹீரோ வருவோம். ஹீரோவுமே இருந்துட்டு அந்த லீடரோட ஃபேன் தான். ஸோ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இருந்துட்டு எல்லாம் முட்டையை வந்து கையில் ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹீரோ அந்த இடத்துல வந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் வெளியே வருவா. ஸோ அந்த எல்லிங்கிற அந்த லீடர் இருப்பாள். ஸோ அவளோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீ எல்லிக்கு வந்து தொல்லையாக இருக்க, நீ குரூப்பை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே முட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோவும் அந்த குரூப்பில் வந்து ஒரு ஆளாக தான் நின்றுட்டு இருப்பான். அவன் சும்மா வந்து கையை தூக்கி போடுற மாதிரி வந்து காட்டிகிட்டு இருப்பான். அதனால் ஹீரோயினுக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஹீரோ வந்து இவளை அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான் முட்டையில் அப்படின்னு தெரிஞ்சுக்குது. ஆனால் நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கரெக்டாக அவனோட மேனேஜர் வருவாரா. மேனேஜரை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அப்போ அந்த எல்லி அப்படிங்கிற பொண்ணு வந்திருப்பா. எல்லி பார்த்துட்டு என்னடி ஆச்சு, என்னடி இப்படி கிடக்கிற அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு வந்த அப்படின்னா இந்த மாதிரி உன் பொம்மையை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் பொம்மையை அடித்து தூக்கி கீழே எரிஞ்சிட்டு இவன் அந்த இடத்துல ஸ்கூலுக்கு வந்து இருந்துட்டு கேபில் வந்துட்டு இருப்பான். இங்கே நேராக ஸ்கூலுக்கு வந்தோடனே இருந்துக்கிட்டு டீச்சரை மீட் பண்ணி நம்ம ஹீரோட நேமை வந்து அவள் முட்டடிக்கும் போதே பார்த்துனுப்பா யூனிஃபார்மில். ஸோ இந்த பையன் இருக்க கிளாஸில் தான் என்ன நீங்கள் போடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவரும் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு அவங்க அம்மா வந்து நம்மளோட ஹீரோயின் ஃபோட்டோவை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ நல்லா விளக்கமாத்திலே அடித்து அனுப்பியிருப்பாங்க. அதனால ரொம்ப விரக்தியாகி வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பான். அப்போ ஹீரோவை பார்த்து சொல்லுவான், டே இந்த மாதிரி போஸ்டரை கொண்டு போய் உன் வீட்டில் வச்சிருக்கேன், எங்கள் அம்மா இதை எடுத்துகிட்டு போனால் விளக்கமாத்திலே அடிக்கிறாங்கடா, ராத்திரியான சோறு போட மாட்டேங்கிறாங்கடானோடனே டே நான் இவங்க ஃபேனே இல்லை தேவையில்லாமல் எதுக்கடா என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேணாம்னு சொல்லும்போது
இருக்கும்போது ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்துட்டு தெரியாதமா போஸ்டர் தள்ளி விட்டுருவா. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துருயே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே இவன் தெரிஞ்சோன்னே நீங்களா நீங்கள் நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் பயங்கரமாக வலிஞ்சிட்டு இருப்பான். பட் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டெல்லாம் கண்டுக்காம நேராக நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஆமாம் நீ ஏன் ஃபேன் அப்படின்னா இல்லை அவன் எல்லியோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட அப்படியே கோத்து விட்டுருமா. அப்போ ஹீரோயின் வந்து கையெல்லாம் கொடுக்க வரும்போது ஃப்ரெண்டுக்குலாம் வயிறு கப்பன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் கையை கொடுத்தனா கையை வெட்டி போடுவேன்னு சொன்னாலுமே வந்துட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணியிருப்போம். ஸோ கிளாஸ் வந்து நல்லா நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோக்கு தான் காது கேட்காதுல. ஸோ அதனால் டீச்சரோட லிப் மூமெண்ட்டை வச்சு தான் வந்து கிளாஸை லிசன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூப்பிட்டு இந்த மாதிரி டிப் பென்சில் டிப் இல்லை கொஞ்சம் டிப்பு தெரியா அப்படின்னு கேட்டோன்னே இவன் என்ன பண்ணா அவசரமாக அந்த டிப் பென்சிலேருந்து டிப் எடுத்து நம்ம ஹீரோயின்ட்டு கொடுத்துருவோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் இருந்துட்டு நம்ம ஹீரோ எப்பயும் போல் வீட்டுக்கு போகும்போது டிப் பென்சில் கொடுத்துக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ அதனால் இருந்துட்டு இவனுக்கு நிறைய டிப் பாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்பான். வாங்கி கொடுத்துட்டு இவள் லபன்னு பேசிக்கிட்டே இருப்பாளா. நம்ம ஹீரோக்கு வந்து அவன் என்ன பேசுகிறானே புரிய மாட்டேங்குது. ஏன்னா மெதுவாக பேசினா தான் இவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இவள் பெரிய ரேப்பர். ஸோ வந்து நல்லா ரேப் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தோன்னா ஹீரோ பார்த்துட்டு ஏமா தாயே கொஞ்சம் பொறுமையாக பேசுறியா, நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதே நான் என்ன பேசுறேன்னு புரிய மாட்டேங்குது, என்னடா கலாய்க்கிறியாடா, நான் எவ்வளோ தூரமாக பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசுகிறேன்னு புரியலங்கிற. ஆமாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு ஒன்றும் தெரியலைங்க அப்படின்னோடனே சரி இரு என் பேகை வச்சுட்டு வந்துட்டேன், என் பேகை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். பின்னாடி இருந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. எனக்கு தெரியாது. ஹீரோயின் ரொம்ப கெத்தாக இருந்துட்டு இரு இப்போ நான் கூப்பிட்றேன் திரும்ப வைப்பார் அப்படின்னோடனே இவ கூப்பிட்டாலுமே திரும்ப மாட்டான். ஸோ ஃப்ரெண்டு இருந்துட்டு முன்னாடி போய்ட்டு டே மச்சான் அவனை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ தான் இருந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து காது கேட்காது, இது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. அப்படி இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரம் என்ன பண்ணுறா கிளாஸ் ரூம்குள்ளே போய் பேக் எடுக்க போகிறான். அப்போ டீச்சர் பார்த்து சொல்கிறாரு. அப்போ டீச்சர்கிட்ட தான் கேட்குறான். அவன் கிளாஸில் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். டீச்சர் சொல்கிறது எல்லாத்தையுமே கவனிக்கிறான். கிளாஸ் ரூமில் நான் டிப் கேட்கும் போது கூட அவன் கரெக்டாக டிப் எடுத்து கொடுத்தான். அப்படி இருக்கும் போது எப்படி அவனுக்கு காது கேட்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையும் போய் சொல்கிறான்னு நினைக்கிறாங்க போது அப்போ தான் டீச்சர் சொல்கிறாரு அவன் டீச்சர்ஸோட லிப்ஸை வந்து ரீட் பண்ணுவாமா. ஸோ முன்னாடி நீ பேசினா லிப்பில் வந்து இருக்க அந்த ரீடிங்கை வச்சு நீ என்ன பேசுகிற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவன் வந்து உனக்கு ரிப்ளை பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் புரியுது அவன் கிளாஸில் அந்தளவுக்கு ஃபோக்கஸாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு சமகானில் இருக்கிறான். இவன் வந்து இருந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு கேபாப் கேர்ள் குரூப்பில் இருக்க பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கிறதுனால ஃப்ரெண்டு இப்போ இவ்வளோ கானில் இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்குலாம் என்ன பண்ணுறேன்னு தெரியும். சரி மச்சா நான் வேணா கிளம்பிடுறேன், நீ அவ்வளோ ஒன்றா இருக்கே அப்படின்னா இல்லை உட்காரு, எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே இவன் வந்துட்டு டே பைத்தியமடா நீ என்ன மாதிரி ஒரு பையன் எப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்கும்னு உனக்கு என்னடா குடிச்சல் மச்சா நீ அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் வந்துருவாளா. ஹீரோயினை பார்த்தோன்னே இருந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு நல்லா நார்மலாக சிரிச்சு தான் பேசிகிட்டு இருப்பான். அவள் பேசும்போது சொல்லுவாள் இந்த மாதிரி என்னை ஒரு கேபாப் கேர்ள் அப்படின்லாம் நினைக்காம என்னை ஒரு நார்மல் ஹியூமன் பீன் மாதிரி ட்ரீட் பண்ணு. அதே மாதிரி கிளாஸில் இனிமேல் வந்து உனக்கு நோட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா நானே இனிமேல் உனக்கு வந்து நோட்ஸ்லாம் எடுத்து தரேன். உன் முன்னாடி இனிமேல் நான் ரொம்ப ஸ்பீடாக பேசாமல் மெதுவாக பேசுகிறேன், அப்போ தானே நான் என்ன பேசுகிறேன் உனக்கு புரியும். சரி உன்னோட ஃபோன் கொடு, நான் வேணால் என்னோட நம்பர் தரேன் அப்படின்னோடனே ஃபோனை வந்து வாங்கிடுவா ஹீரோயின். பாஸ்வேர்டு போட்டால் பாஸ்வேர்டு வராது. என்னன்னு போட்டு பார்த்தா அந்த கேர்ள் குரூப் எல்லி இருப்பாள் அவளோட டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே பாஸ்வேர்டு அன்லாக் ஆகிடுமா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு செம்ம காண்டாக இருக்கும். இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அவன் நம்பரை சேவ் பண்ணிடுவான். அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு அவனை நம்பர் சேவ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி கொலை பண்ணிவிடுவான்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லிப் மூமெண்ட்லேயே கொடுப்பானா. இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு டேய் நானும் உன்னை அப்படி பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தமாக சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து பார்ட் டைமாக ஒரு இடத்துல வந்து க்ளீனிங்லாம் பண்ணுறதுக்கு வேலை செய்வான். ஸோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலிங் போடுற ஒரு ப்ளே ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ நம்ம ஃப்ரெண்டு இருப்பான்ல அவன் வந்து பவுலிங் போடலான்னு சொல்லி கொடுக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கா வீட்டுக்கெல்லாம் ராத்திரி சோறு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டோன்னே ஹீரோவை பார்த்துட்டு சரிடா நான் கிளம்புறேன், ஹீரோயினை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அவள் ரொம்ப நேரமாக ஒரே பொசிஷன் நின்றுட்டு இருப்பா, எப்படி பாலை உருட்டி விட்றேன்னு கற்று தரேன்ட்டு. இவளும் காலை வச்சு டப்புன்னு அடிப்பான். நம்ம ஹீரோக்கு தான் காது கேட்காதே. அவன் வந்து யாரையோ பார்த்துட்டு இருப்பான், என்னமோ பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு ஐயோ இங்கே ஒரு ஜந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாரிம்மா தெரியாமல் வந்துட்டேன். அப்பா சாமி எப்படியோ கடைசியில் ரியாக்ட் பண்ணிட்டேன் நான் சாகிறதுக்குள்ளே, சரி வா வந்து கற்றுக்கூட எப்படி பவுலிங் போடணும்னு சொன்னோன்னே அவனும் போட்டு பார்ப்பான். பார்த்தா வந்துட்டு அவன் வடிக்கிறது ஒவ்வொன்றுமே ஸ்ட்ரைக் லெவல். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்துட்டு எப்படா இவ்வளோ சூப்பராக பவுலிங்லாம் போடுறேன்னு சொல்லி கேட்கும் போது என்ன மாதிரி இருக்காங்களோ அப்புறம் யார் தான் சேர்த்துக்கா, எந்த கேமுமே விளையாட முடியாது. ஸோ பவுலிங் மட்டும்தான் என்னால் தனியாக விளையாட முடியும், அதனால் நான் இதில் கொஞ்சம் நல்லாவே விளையாடுவேன்னு வச்சுக்கோயேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறான். அம்மா பார்த்துட்டு என்ன என் பையனோட மூஞ்சில் நல்லா பிரகாசமான ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்களா உனக்குன்னு சொன்னால் அம்மா எப்படிமா கண்டுபிடிச்சு எப்பயும் ஊராங்கட்டா குரங்கு மாதிரி இருப்பேன், நீ பார்த்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கிறியாடா அதனால தான் கேட்டேன். சொல்கிறா மகனை யாராது பொண்ணா அப்படின்னு. ஐயோ அம்மாம்மா பொண்ணுதாம்மா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஃபோட்டோ காட்டு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ பார்த்தோன்னே ஓ இந்த பொண்ணு உன்னோட ஸ்கூலில் தான் படிக்கிறாளா,
அவன் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாளா? ஆமாம்மா, என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்க, என்னோட ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு இருந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபேமஸான பொண்ணு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே பாருப்பா வந்து அவரோட ஃபேமுக்காக உன்னை ஏதாவது யூஸ் பண்ணிக்க போகிறா, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கொஞ்சம் அக்கறையாகவே இரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரோட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படி செவுத்துலேயே போய் ஒட்டிக்குவோம் போல் அந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்துட்டு ஏன்டா எதுக்குடா சாணி மாதிரி செவுத்துல போய் ஒட்டிக்கோ போல, அப்படியாண்டா நடக்கிற, கொஞ்சம் ரோட்டில் வந்து நடடா அப்படின்னு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் சொல்கிறான். ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி ஒரு கார் வந்து ஹாரன் அடிச்சுட்டே இருந்திருக்கும். இவன் நவுந்தே இருந்திருக்க மாட்டான். ஸோ அதனால் அந்த இன்சிடென்ட்லேருந்து இவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் தான் நடந்துட்டு இருப்பான். ஹீரோ இருந்துட்டு சரிவா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றா கூட்டிகிட்டு வருவாங்க. கிளாஸ் ரூம்க்குலாம் வந்ததுக்கப்புறம் கிளாஸ் எல்லாமே நல்ல விதமாக தான் நடந்துட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். கிளாஸ் ரூமில் நிறைய விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா, இவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் கேன்டீனில் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு குரூப் ப்ராஜெக்ட்டில் யார் யாரெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயின் இருந்துட்டு நான் ஹீரோ கூட பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிடுறா. ஸோ அதனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரோம். அவங்க அம்மா இருந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறாங்க. அப்போ இவன் சைன் லாங்குவேஜில் என்ன சொல்லுவான்னா, நீயும் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் எங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், நேராக குடுக்குள்ளே வந்துட்டு இவனோட உள்ளாடை மேலாடை சைடாடை எல்லாத்தையும் ஐயோ எல்லா ட்ரௌசரும் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரூமில் டம்ப் பண்ணிவிடுவான். ஸோ கரெக்டாக ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்தோன்னே டே என்னடா ஒரு பையனோட ரூம் ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு கேள்விப்பட்டு ஒரு ரூம் இவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம்மா நான் சுத்தமாக தான் வச்சுக்குவேன், என்னை பற்றி தெரியாத உனக்கு நான் ரொம்ப சுத்தக்காரன் தான் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவா, டோரை திருப்பி பாருங்க, அந்த இடத்துல அந்த எல்லியோட ஃபோட்டோ இருக்குமா, அதெல்லாம் பார்த்து ஹீரோ இருந்துட்டு இன்னும் அந்த எல்லியை தான் பார்த்துட்டு இருக்கியானின்னு செம்ம காண்டாகும். அப்படி இருந்தாலும் சரி எல்லி தானே, சரி போ எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், இப்போ தண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ரூமில் வந்து ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கா. என்ன தேடிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முட்டை அடிக்க வந்தாங்களே, ஸோ எல்லி சொல்லி வந்திருந்தாங்கன்னா வந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஏதாவது காசு கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ஏதோ லெட்டர், ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. நேராக ஹீரோ வந்து நேராக பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பச்சை தண்ணி வேணாம், போய் சுடு தண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் துரத்தி விட்டுட்டு எங்கள் ரூமில் ஒன்றுத்தையும் காணும், ரூமே க்ளீனாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது நான்னு சொல்லிட்டு சரி அவன் ஃபோனில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்ப்பா. அன்லாக் கூட பண்ணிவிடுவான். பட் என்ன பண்ணுறது, கரெக்டாக அந்த ஒரு செகண்ட்லேருந்து நம்ம ஹீரோ வந்துடுவான். அதனால் உடனே இருந்துட்டு அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் ஐயோ சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு ஓடி போயிட்டு டே தகப்பா என்னடா இவ்வளோ சூடாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பச்சை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கொல்ல பார்த்துட்டியடா பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்களே அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு நார்மலாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள பேசாமல் அவன்கிட்ட கேட்டுடலாமா, எல்லி தான் வந்து என் மேலே முட்டடிக்க சொல்லி உனக்கு காசு கொடுத்தாரான்னு சொல்லி கேட்டுடலாமான்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கலான்னு மனசுக்குள்ளே ஓடினாலும் பட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கவே மாட்டேங்கிறேன். ஏன்னா வந்து கேட்டோன்னே ஹீரோ ஏதாவது தப்பாக நினச்சிட்டான்னு என்ன பண்ணு பற்றி கேட்காம உனக்கு தான் பவுலிங் நல்லா வருதுல, பேசாமல் ஸ்கூலில் ஒரு கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஸ்கூலில் பவுலிங் கிளப்லாம் வேணும்னு வச்சுக்கோ, ஏன் மேக்ஸிமம் 10 பேராவது இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கேன் கிளப்பில், அதனால் வந்து ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த வீக்கெண்டு நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாலண்டரியாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம், நீ வரியாமான்னு சொன்னோன்னே இவளும் வரேன்னு சொல்லிடுறா. ஸோ வீக்கெண்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து போவான். அங்கே நம்ம ஹீரோ கூட ரொம்ப நல்லாவே ஜாயலாக வந்து நல்லா பேசி பழகிறது. அவங்க அம்மாவுக்கு கூட வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே இருந்து ஒரு தப்பான எண்ணம் வந்து போயிடும், நம்ம ஹீரோ வந்து ஃபேமுக்காக யூஸ் பண்ண மாட்டா அப்படிங்கிறத போயிட்டு உண்மையாலுமே உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட வந்து நம்ம ஹீரோ கிட்ட நல்ல விதமாக தான் பேசுவாங்க. நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான் ஹீரோ கிட்ட மட்டும் இல்லை அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் கூட ரொம்ப நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போ இவனும் ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடுவா, இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டாக போட்டுருவாளா. போஸ்ட்டாக போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பேசாமல் ஹீரோ கிட்ட கேட்குறதுக்கு இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலான்னு சொல்லிட்டு உனக்கு அன்றைக்கி ஒரு நாள் திங்கக்கிழமை ஞாபகம் இருக்கா, என் வீட்டு முன்னாடி எல்லியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு முட்டை அடிக்கிறதுக்கு வந்தாங்க, என் மேலே அடித்தாங்க, அந்த இன்சிடென்ட் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த குரூப்பில் தானே நீயும் இருந்த, உங்ககிட்ட யாராவது பணம் கொடுத்து என் மேலே இந்த மாதிரி முட்டை அடிக்க சொல்லி சொன்னாங்களா, எல்லி சொன்னாலான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எல்லிலாம் அப்படி சொல்ல கிடையாது, ஆக்சுவலி அன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தேன், நீ சொல்கிற மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது உண்மைதான், ஆனால் அந்த குரூப்புக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்டு மெசேஜ் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிட்டேன். சொன்னோன்னே ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுமே, நீ போய் பேசாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஹீரோட்ட கத்திட்டு வந்துடுவா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கம்பெனி ஏஜென்சியில் இருந்துட்டு அவங்களோட பர்சனல் மேனேஜர் வந்து வந்துருப்பார். இன்னொரு பக்கம் ஹீரோயினும் நம்ம ஹீரோ வந்து மூஞ்சி திருப்பிட்டு தான் அந்த வாலண்டரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி போஸ்ட் ஒன்று போட்டல, யாரை கேட்டு போட்ட, எதுக்கு போட்ட, அவன் என்ன உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹீரோ வந்துட்டு இங்கே பாருங்க அவன் ஒன்றும் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு கூட கிடையாது, அவன் யாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டை வந்து சொல்லிடுவான். ஸோ அவள் கொஞ்சம் மெதுவாக தான் அந்த வேர்டை வந்து சொல்லுவாள். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் வந்து அந்த லிப் மூமெண்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுலாம் தெரியும்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஐயோ என்ன வார்த்தை சொல்லிட்டேன், நம்ம ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லாமல் சொல்லிட்டேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா புரிஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து நீங்கள் வாலண்டரியாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் இப்போதைக்கு கிளம்புங்க, நீங்கள் நிறைய உதவி வந்து நாங்கள் கேட்காமலே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க.
சொல்கிறாங்க. இவ உடனே என்ன பண்ணுறா, ஹீரோ கிட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறா. அவள் சைடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட என்னை உன் ஃப்ரெண்டுன்னு கூட வந்து சொல்ல முடியல தானே, நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் வந்து நீ அதை மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக தான் பேசுவான். அதுக்கேற்ற மாதிரி மேனேஜர் வேறு வந்துட்டு இங்கே உடனே வரியா இல்லை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜர் கூட போயிடுவாள். ஸோ மேனேஜர் கூட போயிட்டு ஆஃபீஸ்லலாம் பேசி முடிச்சுட்டு இவ வீட்டுக்கு வரும்போது வேறு ஒரு கம்பெனியில் இருக்க ஒரு சிஇஓ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச வருவாங்க. இந்த மாதிரி டேலண்ட்டுக்கும் திறமைக்கும் நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ இருக்க குரூப்பை விட்டுட்டு வந்துடு, நாங்கள் வந்து உன்னை நல்ல விதமாக பார்த்துக்குறோம், உன்னை வச்சு நாங்கள் சோலோ டெபிட் பண்ணுறோம், இந்த எங்களோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அப்படி அந்த கார்டை கொடுத்துட்டு போகும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எள்ளி இருந்துட்டு உன்னை பற்றின ரூமர்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பரப்பிட்டு இருக்கா, ஸோ அதனால் இருந்துட்டு என் கம்பெனிக்கு வா, உன்னை வந்து நாங்கள் ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு அந்த சிஇஓ அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவார். அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலுக்கு வரா, ஹீரோ கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறான், ஹீரோ அதை மாதிரி தான் பேச மாட்டேங்கிறான். போகிற ஒருத்தர் வந்துட்டு ஹீரோ இடிச்சுட்டு கூட போகிறான், அதை கூட இவன் எடுத்து கேள்வி கேட்காம போவானா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடு, ஏன் இவன் இப்படி இருக்கான், சரியான அம்மாஞ்சியாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நான் பவுலிங் கிளப்புக்கு 10 பேர் இருந்தால் தான் எடுத்துக்குவாங்கன்ட்டு. அந்த இடத்துல அந்த போஸ்டர் இருக்கும், இதை பார்த்த உடனே அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு கிளப்பில் சேர போவா. இவ சேர போகிறத பார்த்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களும் நாங்களும் அந்த கிளப்பில் சேர்றோம் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. ஹீரோயின் போய் சேரலான்னு பார்த்தா ஆனால் டீச்சர் சொல்லிடுவார், கிளப்பில் வந்து 10 பேராவது மேக்ஸிமம் இருக்கணும், உன்னோட சேர்த்துனாலே 3 பேர் தான், சொன்னால கிளப்பில் வந்து சேர முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே இந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களும் இருந்துக்கிட்டு அந்த கிளப்பில் நான் சேர்ற அந்த கிளப்லன்னு வந்துடுறாங்க. டீச்சருக்கே ஒரு செகண்ட் ஸ்தம்பிச்சு போயிடுது, இவனுங்க யாரும் பவுலிங் கற்றுக்கிறதுக்குலாம் வரல, நம்ம ஹீரோயின் இருக்கா அப்படிங்கிறனால தான் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ரணக்கொடூரமாக விளையாடுவானுங்களே. இதெல்லாம் பார்த்து ஹீரோ வந்துட்டு செம்ம காண்டில் இருப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பவுலிங் பண்ண சொன்னா அப்படின்ட்டு. ஹீரோயின் கொஞ்சம் சுமாராக தான் பவுலிங் பண்ணுவா, அவள் ரொம்ப கேவலமாக பவுலிங் பண்ணுவாலும் அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அவளை சேரப் பண்ணுவாங்க. ஏன்னா இவன் ரொம்ப பெரிய செலிபிரிட்டியில். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோடனே ஹீரோக்கு வந்துட்டு நீங்கள் யாருமே பவுலிங் கற்றுக்கிறதுக்காகலாம் வர கிடையாது, நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு இந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இது ஒன்றும் ஹீரோனோட ஃபேன் கிளப்பு கிடையாது, இது வந்து பவுலிங் கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஹார்ஷாக பேசுகிறான். இது வரைக்கும் யார்ட்டையுமே ஹார்ஷாக பேசியே இருக்க மாட்டான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புனோன்னா ஹீரோயின் பின்னாடியே வருவா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து டீல் பண்ண, அதை விட்டுட்டு எதுக்கு கிளாஸில் இருக்க பசங்க கிட்டலாம் கத்திட்டு இருக்க அப்படின்னோன்னா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு காது கேட்காத ஒருத்தன் சத்தம் பாட்டு கூட பேசக்கூடாதா, அப்படி தான் நீ நினைக்கிறியா, நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பினோன்னே ஹீரோயின் உடனே மெசேஜ் போடுவா, டே நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறேன்னு இவனும் ஏன் கோவப்படக்கூடாதா, கோவப்படுறது எனக்கான உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காண்டேத்துற மாதிரி பேசிட்டு போயிடுவானா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வம்படியாக பிடிச்சி நிறுத்தி, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக தானே அந்த கிளப்பில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோ, எனக்காக யாரும் வந்து இதை ஜாயின் பண்ண கிடையாது. சரி, ஹீரோயின் வந்து ரொம்ப கடுப்பாக இருந்துட்டு என்னை நம்பவே மாட்டேங்கிறா, அன்னைக்கு நீயும் தானே இந்த இடத்துல இருந்த, உன்னோட எல்லியோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லாம் என்னை மேலே முட்டை அடிச்சாங்கடா, என்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாங்கன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும், நீயும் அந்த இடத்துல தானே இருந்த, நீ என்ன நினைக்கிற, ஆமாம் ஒத்துக்கிறேன், உன் கூட நான் சுயநலத்துக்கு தான் பழகினேன், இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாலும் ஹீரோ அந்த இடத்துல வந்து கோச்சிட்டு போயிடுவான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லியோட ஃபேன்ஸ் வந்து மறுபடியும் வந்துட்டு இவன் மேலே முட்டை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க ஆக்சுவலி யாருமே எல்லியோட ஃபேன்ஸ் கிடையாது, அந்த வேற ஒரு கம்பெனி இருந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரீசெண்டாக ஆஃபர் பண்ணியிருப்பாங்களே, அவங்களாம் ஆல் செட் பண்ணி தான் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே முட்டை அடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க பிளான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிறான், அங்கே ஒரு லீடர் இருப்பான், அவன் லிப் மூமெண்ட்டை வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஹீரோயின் இருக்க இடத்துல வந்துட்டு மறுபடியும் அவனோட ஃபேன்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லியோட ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஹீரோவோட கையிலையும் முட்டையை கொடுத்துருந்துட்டு அவன் மேலே அடின்னு சொன்னோன்னே, ஆனால் எல்லாரும் முட்டையை வச்சு அடித்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து முட்டையில் வச்சு அடிக்கவே மாட்டான், அவன் நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்ற தான் செய்வான். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோக்குமே புரியுது என்ன நடந்திருக்குன்ட்டு. ஸோ அவன் ஒரு பவுலிங் பால் எப்பயுமே கையிலே வச்சிருப்பான், அதை வச்சு என்ன பண்ணிவிட்டா உருட்டி விட்டுருவான் பாருங்கள், அங்கே இருக்க முட்டையெல்லாம் அதில் நசுங்கி போயிடும், அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கீழே விழுந்துருவாங்க. ஹீரோ பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதை எல்லாரும் இந்த இடத்துலேருந்து போங்க, இல்லைனா யாரையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவான். ஸோ போகும்போது இருந்து ஹீரோயின் வந்து பார்க்குறான், இன்றைக்கே நான் இது எல்லாத்தையும் முடிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஹீரோக்கு ஒன்றும் புரியல, நீ வந்து வீட்டுக்கு கிளம்பு, நான் இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேம்பில் ஏறி போயிடுறா. ஸோ அப்போ கேம்பில் போகும்போது இருந்துட்டு எல்லிக்கு வந்து மெசேஜ் மட்டும் போடுவா, இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எல்லி, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லி வந்திருப்பா. எல்லி வந்து பார்த்தோன்னே புரிஞ்சிக்கிறா இவளோட நேமை யூஸ் பண்ணி தான் எல்லோரும் இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் ஹீரோயின் கிட்ட வந்து நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள்கிட்ட ப்ரூஃபே எதுவும் இல்லை. அதனால் எல்லியை பார்த்து வந்துட்டு நீ ஆசைப்படுற மாதிரி வந்துட்டு அந்த குரூப்பை விட்டு வெளியே போயிடுறேன், நான் இல்லாமல் நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது எல்லி இருந்துட்டு நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் இதெல்லாம் வந்து பண்ணலைன்னு சொன்னாலும் நீ நான் நம்ப மாட்டேன் அப்படின்னோடனே, ஆமாம் நான் எப்படி நம்புவேன், உன் ஃபேன்ஸ் தான்
இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீ பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃபே இல்லை, ஆனால் நீ பண்ணன்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டடிக்கு அந்த கேங்கில் இருக்க ஒருத்தனை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ பின்னாடியே போவான். எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ கிட்ட தான். சிஇஓ கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டையெல்லாம் அவங்க மேலே எடுத்து அடிச்சிட்டோம், அவங்க உங்கள் கம்பெனி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேசின அமௌண்ட்டு நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க தானே அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹீரோயின் நீங்கள் கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசின அமௌண்ட்டை கண்டிப்பாக வந்து உனக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கேட்காதுல, ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பேசுகிறத வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஹீரோ அந்த இடத்துல நிற்கிறதுட்டு அந்த சிஇஓ பார்த்துருவாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சிட்டு, டேய் நாங்கள் பேசினதா கேட்டியாடா, ஒழுங்கு மட்டும் சொல்கிறான்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு தான் காது கேட்காதவன் அப்படிங்கிற ஐடியா வந்து யார்ட்டையுமே ஷோ பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு காது கேட்காது சார், நீங்கள் வேணா ஐடி கார்டை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணோன்னே அவரும் பார்த்துட்டு காது கேட்காது தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சேர்றா தம்பி இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் டீச்சர் வந்துட்டு கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து உங்ககிட்ட கோவப்பட்டு நடந்ததுக்கு அவன் மேலே யாரும் கோவப்படாதீங்க, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது, ஏன் சார் அவன் பேசாமல் காலை சேஃப்டி மிஷின் வாங்கி போட்டுக்கலாம்ல அப்படின்னோடனே அப்போ தான் டீச்சர் சொல்கிறாரு, அவன் அதையும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கான், பட் வந்து சேஃப்டி மிஷின் சொல்கிறதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அது இங்கிலீஷில் அந்த டேர்ம் தெரியல, ஸோ அதனால தான் காது கேட்கட்டோன்னு நிறைய சவுண்ட் இருக்கனால வந்துட்டு அவனுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அதனால கழட்டிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் இருந்துட்டு இவங்க கூட விளையாடுறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ பவுலிங் விளையாடுறதுக்கு யாராவது வேணுங்கிற நீட் கிடையாதுல்ல, ஸோ அதனால் அவங்க அம்மா தான் இருந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த பவுலிங்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் முன்னாடி வந்து உங்கள் மேலே எல்லாம் அவன் கோவப்பட்டுட்டான், அவனை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான் சரியா அப்படின்னு சொன்னோன்னே, டீம்மேட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லோரும் இருக்கட்டும் எல்லாருமே இருந்துட்டு ஓகே ஃபைன் சார், நாங்கள் வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அவன் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்காமல் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறான், நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து டெக்ஸ்ட்டில் அனுப்புறியான்ட்டு. அவங்க பேசுகிற எல்லா கான்வர்சேஷனையும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து டெக்ஸ்ட்டில் வந்து அனுப்பிடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல அந்த என்டர்டைன்மெண்ட்டில் வந்து சேர்கிறதுக்கு தான் பிளான் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த பிளானை தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இவன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ இப்போ எப்படியாவது இதை ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு அவள் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துருந்துருப்பா எல்லிக்கிட்ட பேசிட்டு. அப்போ ஹீரோ வந்து மீட் பண்ணும்போது ஹீரோவை பார்த்து சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் வந்து குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு வேறு ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க என்னோட சோலோ டெபிட்க்கு அப்படிங்கும்போது இவனுக்கு பேசாமல் எல்லாத்தையும் காட்டிடலாமான்னு தோணுது. இருந்தாலும் அவன் காட்டாமல் ஒரு செகண்ட் அந்த ஃபோனை ஹோல்டு பண்ணிவிட்டு, நீ என்ன நினைக்கிற, எல்லி வந்து உனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படிங்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பா, அவளை தவிர வேறு யார் பண்ணுறதுக்கு இருக்கா, என்னை பாரு என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு, எல்லா இடத்துலையும் எல்லியோட ஃபேன்ஸ் என்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுதா, ஏன் நீயே எடுத்துக்கோ, நீயே ஒரு எல்லியோட ஃபேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவான். அப்போ ஹீரோ பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி நடந்திருக்காதுன்ட்டு, நீ ஒரு செகண்ட் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுப்பாரு, உண்மையாலுமே எல்லி உனக்கு இந்த மாதிரி தப்பான விஷயத்த பண்ணுவான்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புது கம்பெனிலேருந்து ஃபோன் வந்து வரும், அந்த காலை அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. இவ சின்ன வயசுலேயே வந்து கேப்ப பாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்திருப்பான். ஸோ எல்லி இவளை விட கொஞ்சம் வயசில் பெரிய பொண்ணுங்கனால நம்ம ஹீரோயினை வந்து ஒரு அக்கா மாதிரி இருந்துட்டு பார்த்துருப்பா. இவளோட பொம்மையெல்லாம் கொடுத்து இந்த பொம்மையை நீயே வச்சுக்கோ, ராத்திரி தூங்கும் போது அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்கும், உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இவளை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பா எல்லி. ஸோ இப்போ அந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்க்குறா, எல்லி உண்மையாலுமே பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. இன்சிடென்ட் நடந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து காட்டுறாங்க, நம்ம கேர்ள் குரூப் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு ஆல்பம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஒரு கம்பெனி அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்து சூப்பராக ஒரு கான்செப்ட் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மைக் வரமோ வந்துட்டு, நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுக்கான காரணம், என்னோடய ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டே என்னை ஸ்டாப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரூப்பை விட்டு நான் வெளியே போயிட்டு வேறு ஒரு கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரி என்றைக்கும் நான் என் மனசு சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே தேங்க் பண்ணுவா. ஏன்னா ஹீரோ சொல்லாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இருந்துட்டு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு அந்த குரூப்பில் இருந்திருக்க மாட்டா, வெளியே போயிருப்பான். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹீரோ வந்து அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதை காட்டியே இருந்திருக்க மாட்டான், ஹீரோயினாக தான் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பா, இதை தன்னோட அக்கா மாதிரி இருக்க எல்லி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடய வந்துட்டு இந்த மூவி வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சா, என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சாங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமெண்டை வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். தட் கமெண்ட் ரியலி நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிளாக் ஸ்வான். ஸோ அண்ட் இன்னொரு ஐடி இருக்குது முரளி அப்படின்னு சொல்லிட்டு MU சம்திங் ஏதோ ஒரு ஐடியா ஆரம்பிக்கும். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு கிடைச்ச 2 கண்கள் அப்படின்னா உங்கள் 2 பேர் தான் சொல்லுவேன். ஏன்னா ரியல் லைஃப்பில் எவ்வளோ பேர் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னையே என்கிட்டயே வந்து
என்னோடய வீடியோஸ் வச்சு என்னையே ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ளேம் பண்ணுறதோட கேவலமாக சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நடுவில் என்னோடய ஃபேஸே தெரியாமல் என்னை சப்போர்ட் பண்ணுற நீங்கள் 2 பேர் மட்டுமே போதும். நான் எவ்வளோ வருஷமானாலும் சரி உங்கள் 2 பேத்துக்காக கண்டிப்பாக வீடியோஸ் போட்டிருப்பேன். தேங்க்யூ ஃபார் ஆல் லவ் அண்ட் சப்போர்ட். லவ் யூ ஸோ